பொண்ணா உன்னெல்லாம் எவன்டி பெத்தா? பஜாரி. நான் பஜாரி தாண்டி. இது என் வீடு. உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லன்னா அப்படியே கிளம்பி வெளியே போயிடு. போறேன்டி போறேன். உன் கூட எல்லாம் மனுஷன் இருப்பானாடி? ஆனா ஒண்ணு சொல்றேன், உன்னை கட்டி போறேன் செத்தாண்டி. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணானோ உன் கூட எல்லாம் வந்து கஷ்டப்படுறதுக்கு சத்தியமா சொல்றேன். உனக்கு வாழ்க்கை கொடுத்தவனோட வாழ்க்கை நாசமா தாண்டி போகும். கரெக்ட். அவளை கட்டிக்க போறவன் வாழ்க்கை நாசமா தான் போகும். இவன் யாரா அவன் இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவளை கட்டிக்க போற அந்த பாவப்பட்ட ஜென்மமே நான் தான். ஐயோ கோமார்களே, நீ எல்லாம் மாறவே மாட்டல. சாரிப்பா. அப்படியே குத்துறன்னு வச்சுக்கோ. என்ன பார்த்தா உனக்கு என்ன லூசு மாதிரி தெரியுதா? வேண்டே லேட்டா வரல. ரூம்ல ஒரு சின்ன பிரச்சனை. இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் இப்படி லேட்டா வர மாட்டேன். ப்ராமிஸா. கஷ்டப்பட்டு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணாத. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. ச்சே. ஏய் ஏய் சுதா, ஏய் ஐயோ கோச்சிட்டு போறாளே. இவளை வேற சமாதானப்படுத்தணுமே. நில்லு சுதா. ஐயோ தள்ள முடியலையே. தலைவே நில்லு சுதா. சுதா நில்லு. என் அனுபவத்துல சொல்றேங்க, யாரும் லவ் பண்ணிடாதீங்க. அப்படியே பண்றதா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணிடாதீங்க. எதுக்கு சொல்றேன்னா, இவ ப்ரொஃபஷனல். அப்படி ஏதாச்சும் ஓவரா பேசினா கட் பண்ணிடுவா. எந்த ஊர்லயாவது ஒரு பொண்ணு கறிக்கடை வச்சு பாத்திருக்கீங்களா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் கறிக்கடை வச்சிருக்கா. உங்க வீட்டுல காது குத்து கல்யாணம் எது நடந்தாலும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்க கறிக்கடை ஆப்ல ஆர்டர் பண்ணுங்க. ஃப்ரெஷ் மீட் உங்க வீடு தேடி வரும். சாரி, அவ கூட சேர்ந்து நானும் கறி விற்க ஆரம்பிச்சிட்டேன்ல. பொண்ணுங்க யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ப்ரொஃபஷன். இவ இந்த வேலை செய்யறது இவளையும் என்னையும் தவிர வேற யாருக்குமே பிடிக்காது. முக்கியமா இவ குடும்பத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா கறி மட்டும் நல்லா வக்கனையா வாங்கி திம்பாங்க. அப்பா, என்னம்மா? என்கிட்ட ஒரு பிசினஸ் ஐடியா இருக்குப்பா. என்ன பிசினஸ் ஐடியாமா? அப்பா, கறிக்கடைன்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. ம். அந்த ஆப்ல ஆர்டர் பண்ணா சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷுன்னு எல்லா ஃப்ரெஷ் மீட்டும் வீட்டுக்கே வந்துரும்பா. ஓ. ஊர்ல வெஜிடேரியன்ஸ் விட நான் வெஜிடேரியன்ஸ் தான்ப்பா அதிகம். அதனால கண்டிப்பா இந்த ஐடியா பெரிய ஹிட் ஆகும்ப்பா. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இனிஷியலா மட்டும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. கறிக்கடை ஆப். ம். MBA முடிச்சுட்டு ஆன்லைன்ல கறி விற்க போறேன்னு சொல்ற. சூப்பர். அதுவும் நம்ம ஜாதியில பிறந்துட்டு செய்யற தொழிலா இது? வேற ஏதாவது நல்ல பிசினஸ் ஐடியா இருந்தா சொல்லு, ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்பா, தயவு செஞ்சு இது பிஸ்னஸா பாருங்கப்பா. இதுல இந்த கேஸ்ட் எல்லாம் கலக்காதீங்க. ஃபியூச்சர்ல இந்த பிஸ்னஸ்ல இருந்து காசு அல்லலாம்ப்பா. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் ஏதாவது ஃபண்ட் கொடுங்கப்பா, ப்ளீஸ். முட்டாளா இருக்கியம்மா. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? காசு முக்கியம் இல்லம்மா. இன்னார் இந்த தொழில் தான் பண்ணணும்னு எழுதி வச்சிருக்காங்க. காசு கிடைக்குதுன்னு சாப்பாட்டுக்கு பதில் காலில் மிதிச்ச அருவருப்பு படுற விஷயத்தை எடுத்து சாப்பிட முடியாதுல்ல. பா, என்னை பொறுத்த வரைக்கும் அதை எடுத்து சாப்பிட சொல்ற மாதிரி இருக்கு நீ சொல்ற கறிக்கடை ஐடியா. பா, இவகிட்ட யாராச்சும் அதை செய்யாதேன்னு சொன்னாதான் அதை வீம்புக்குன்னு செய்வா. ஃபைனலி புருண்டு எப்படியோ கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி இவ அப்பனுக்கு தெரியாம இந்த கறிக்கடை ஆப்ப ஆரம்பிச்சு திக்கி திணறி அதை சக்சஸா ரன் பண்ணிட்டு இருக்கா. தேங்க்யூ. அப்புறம் மேம், ஒரு முக்கியமான விஷயம். இனிமே நீங்க ஃப்ரெஷ் மீட் வாங்குறதுக்கு நம்ம கறிக்கடை வரைக்கும் வரணும்னு அவசியமே இல்லை. கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம கறிக்கடை ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் ஆர்டர் பண்ணாலே போதும். ஃப்ரெஷ் மீட் உங்க வீட்டுக்கே வந்துடும். ஆப்ல வாங்குறதெல்லாம் ஃப்ரோசன் மீட் தானே. என்னதான் இருந்தாலும் கடையில வந்து வாங்குற மாதிரி ஃப்ரெஷ் மீட் ஆப்ல இருக்காது இல்ல. அதான் மேம் நம்ம கறிக்கடையோட ஸ்பெஷலே. நம்ம கறிக்கடையில ஃப்ரோசன் மீட் கிடையவே கிடையாது. முழுக்க ஃப்ரெஷ் மீட் தான். கஸ்டமர் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நாங்க மீட்டை க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுப்போம். அப்படியா? ஒரே ஒரு டைம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணாலோ நம்ம கறிக்கடை ஆப் தான் ஞாபகத்துக்கு வரும். நம்ம கறிக்கடை ஆப்ல ப்ரான், ஃபிஷ், மட்டன், சிக்கன் எல்லா வகையான நான்வெஜ்ஜும் இருக்கு. மேம், நம்ம கறிக்கடையில வாங்கி சமைக்கிற மீட்டோட டேஸ்ட் சும்மா அடிப்பொலியா இருக்கும். சரி, அப்படி என்னதான் இருக்குதுன்னு பாப்போம். சூப்பர் மேம். அண்ணா, ஓ, கறிக்கடை ஆப்பா? இதுவும் நல்ல விஷயமா தான் இருக்கு.
சண்டேஸ்ல ஃப்ரெஷ் மீட்டுக்காக க்ரௌட்ல மார்க்கெட்டு போய் பேரம் பேசி மீட் வாங்கிட்டு வர வேலையை ஃபியூச்சர்ல இது மிச்சம் பண்ணிடும் போல இருக்கே. பிரைஸ் கொஞ்சம் சீப்பா தான் இருக்கு. ஓகே, நான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இனிமே எனக்கு எப்போ நான்வெஜ் வேணும்னாலும் நான் இந்த ஆப்லயே வாங்கிக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் மேம். அப்புறம் என்ன, நீங்களும் நம்ம கறிக்கடை ஆப்ல ஆர்டர் பண்ணி நான்வெஜ்ஜை சமைச்சு பாருங்க. டேஸ்ட்டுக்கு நாங்க கேரண்டி. எப்படியோ பேசி பேசி என்ன இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வச்சுட்டீங்க. மேம், ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அப்படியே ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ இந்த மீட் என்ன பண்றது? திருப்பி கொடுத்துறவா? சாரி மேம், நான் ஏதோ ஆர்வத்துல கேட்டுட்டேன். நீங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம கறிக்கடை ஆப்ல ஆர்டர் பண்ணுங்க. நாங்க உங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி கொடுக்குறோம். கண்டிப்பா. சரி, நீங்க ஏன் இந்த ஆப்புக்கு இவ்ளோ ஆர்வமா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து மேம், ஆக்சுவலி இந்த ஆப்போட ஃபவுண்டரே நான் தான். சரி, ஃப்ரெஷ் மீட்டை வீட்டுக்கு டெலிவரி பண்றதும் நல்ல ஐடியா தான். ஜெப்டோ, பிளிங்கிட் மாதிரி இந்த ஆப்புக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அண்ணே, எப்படியோ கடைசியா மண்டையை கழுவி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண வச்சிட்டேன். இந்த அளவுக்கு கூட இல்லனா எப்படிண்ணே இங்க இவ்ளோ பெரிய கறிக்கடை வச்சு நடத்த முடியும்? நீங்க ஒரு ஃபியூச்சர் ரத்தன் டாட்டா கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு மறந்துடாதீங்க. இதுதாங்க இவளை பத்தின ஷார்ட்டஸ்ட் இன்ட்ரோ. பிரியாணி. வாவ், பிரியாணி சாப்பிட போறோமா? நானே சாப்பிட ஏதாச்சும் வாங்கி கொடுன்னு கேட்கலான்னு இருந்தேன். நீயே வந்துட்ட. சரி வா, உள்ள போலாம். நான் ரெஸ்ட் ரூம் போக முடியுமான்னு பார்த்தேன், மற்றபடி சாப்பிட்றதுக்கெலாம் கிடையாது. சாரி. நான் தான் சொன்னேன்ல, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன்னு. பட் நான் சீரியஸாக தான் கேட்டேன். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, பசிக்குது, சாப்பிட ஏதாவது வாங்கி கொடு. நல்ல வேலை அடிக்கல. சார், அண்ணே உங்க கடையில் என்ன ஸ்பெஷல்? சிக்கன் லாலிபாப் வித் பெப்பர். 2 பிளேட் பிரியாணி. அதே கொண்டு வாங்க. நானும் அதைத்தான் ஆர்டர் பண்ணலான்னு இருந்தேன். எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேதே. என்ன பண்ணலாம்? சரி, காலில் விழுந்துட வேண்டியதான். அவளே லவ் லவ் தான், கவு கவு தான். டேய் உன்னை விடு. ரெஸ்டாரண்ட் 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 ப்ளீஸ் 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 எல்லாரும் பார்க்குறாங்க சுதா. ப்ளீஸ் 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 நம்பு சுதா. ஒரு சின்ன பிரச்சனை, அதான் லேட்டு. சும்மா சும்மா ஒரு பையன் தப்பு பண்ணிட்டே இருக்கான்னா அவனுக்கு சும்மா சும்மா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க சுதா. இந்த வியாக்கியான மயிரெல்லாம் நல்லா பேசு. கெட்ட கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தையா? என்ன பார்த்து கெட்ட வார்த்தையா? ஆமாண்டா மயிறு. நீ வாழ்க்கை பூரா மயிறு மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருப்ப. உன்னை பார்த்து மயிருன்னு சொன்னா அப்படியே பொத்துக்கிட்டு வருதா? அவ்வளோ ரோஸ் இருந்துச்சுன்னா கோச்சிக்கிட்டு போடா. அதெல்லாம் இல்லை சாச்சா, உன்கிட்ட போய் கோச்சுப்பானா? அதெல்லாம் கோச்சுக்க மாட்டேன், சத்தியமா கோச்சுக்க மாட்டேன். சுதா, என்ன? நான் உன்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொன்னேன். என்ன பிரச்சனைன்னு இது வரைக்கும் நீ கேட்கவே இல்லை. உன்கிட்ட அது என்ன பிரச்சனைன்னு சொல்லாம இருந்தா என் தலையே வெடிச்சிரு சுதா. அதான் என்ன பிரச்சனைன்னு கேள. என்ன பிரச்சனை சொல்லி தொலை. அது வந்து டேய், பிரச்சனை என்னன்னு மட்டும் சொல்லு. என்னை ஏமாத்துறதுக்காக ஏதாவது எக்ஸ்ட்ரா பிட்டு போட்ட. ஓகே ஓகே ஓகே. ரூம் பசங்களோட செட் ஆகலை. எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கானுங்களா, தேவையில்லாமல் செலவு பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து ஷேர் கேட்குறானுங்க. என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னேன், சண்டை வந்துருச்சு. அதான் உங்கள்கிட்ட டேஷுங்களாம் சொல்லிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டேன். எது? ரூமை வெக்கேட் பண்ணிட்டியா? இப்போ எங்கே தங்குவ? தேடிட்டு தான் இருக்கேன், ஆனால் இன்னும் எதுவும் கிடைக்கல. அதான் பிஜி மேன்ஷன் எத்தனையோ இருக்குல்ல, உன் மூஞ்சிக்கு ஒன்று கூடவா கிடைக்கல? கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் கிடைக்கும்.
நம்ம அவசரத்துக்கு கிடைக்குமா? கையில காசு கூட இல்ல. அங்கெல்லாம் போனா ப்ரீபே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா கண்டிப்பா கிடைக்கும். அது வரைக்கும் என்ன பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குவியா? கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். ஜோக்கு 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 சுதா. இப்பெல்லாம் நீ எல்லாத்துக்குமே கோச்சுக்கிற. போ சுதா. உன்ன மாதிரி வேலை இல்லாத தண்ட கருமத்தெல்லாம் யார் ரூம்மேட்டா வச்சுப்பா? யார் வச்சுப்பா? கொடுங்கண்ணே கொடுங்க. பிரியாணி பார்க்கும் போதே சூடுதே. எனக்கு ஒரு பிடி. அவ்வளோ இருக்கு. சுதா நீ சாப்பிடலையா? சாப்பிடு, சூப்பரா இருக்கு பிரியாணி. உன்னை சுத்தி இவ்ளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, உன்கிட்ட உருப்படியா ஒரு வேலை கூட இல்ல. இப்ப தங்குறதுக்கு வீடும் இல்லாம நடு தெருவுல நின்னுட்டு இருக்க. கரெக்ட் சுதா. இப்ப போய் எப்படிடா உன்னால பண்ணி பீ திங்கிற மாதிரி திங்க முடியுது? சாரி சுதா, பசிக்குது அதான். நான் வேணா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு செட் பண்ணி விடுறேன். என்னை விட்டுட்டு தயவு செஞ்சு அவ கூட போயிடுறியா ப்ளீஸ்? ஏன் அப்ப நீ நல்ல பொண்ணு இல்லையா சுதா? சுதா சாரிப்பா, சொல்றத கேளுப்பா. சுதா ப்ளீஸ் டி. சாரி. நீ என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு தெரிஞ்சுதானே நீ என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ற? ஓ ரூம்மேட்ஸ் எல்லார்கிட்டயும் காசு இருக்கு, ஆனா உன்கிட்ட மட்டும் காசு இல்ல. அது ஏன்னு எப்பாவது யோசிச்சிருக்கியா? அவங்களுக்கு வயசு கம்மி, சம்பளம் அதிகம். எனக்கு வயசு அதிகம், சம்பளம் கம்மி, வேலையும் இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சரி இப்போ எங்க தங்குவ? ஆல்டர்னேட் ஐடியா ஏதாவது இருக்கா? அதை யோசிச்சிருக்க மாட்டேன். ஆல்டர்னேட் ஐடியா ஒன்று தோணுச்சு, ஆனால் அது செட் ஆகுமா தெரில, அதான் உங்ககிட்ட சொல்லலை. ஓ மூளைக்கெல்லாம் ஐடியா வர்றதே பெரிய விஷயம், அது என்னன்னு சொல்லி தொலை. ஐடியாவை கேட்டு தூண் துப்பக்கூடாது. ஐடியாவை சொல்லு. கீழே கிடக்கிற எதையும் எடுத்து அடிக்கக்கூடாது. ஐடியாவை சொல்லு. கோச்சுக்கவும் கூடாது. ப்ராமிஸ்? டேய் மயிரு, ஐடியாவை சொல்டா. சொல்ல சொன்னா பேசிட்டே இருக்க. ஓகே 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 ஓகே. இல்லை, உன் வீடு சிங்கிள் பிஹெச்கே தானே? உன் ஃப்ரெண்டை வேற நீ அடிச்சு துரத்தி விட்ட. இல்லை இல்லை, உன் ஃப்ரெண்டு கோச்சிட்டு போயிட்டால, அதை சொன்னேன். இப்போ உங்கள் வீடு ஃப்ரீயாக தானே இருக்கு. அதுக்கு நீயும் ரூம்மேட் தேடுற, நானும் ரூம் தேடுறேன். பேசாம நம்ம ரெண்டு பேரும் ஏன் ரூம்மேட் ஆயிடக்கூடாது? டேய் லூசா நீ. ஏய் இரு இரு, ரெண்டு பேரும் தனித்தனியா வாடகை கொடுக்கறதுக்கு பதிலா ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கலாம்ல? எது உன் கூடயா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராம். ஒன்று உன்னை கொலை பண்ணிடுவேன், இல்லைனா உன் டார்ச்சர் தாங்காம நான் சூசைட் பண்ணிப்பேன். ஏய் ஃபியூச்சரில் லைஃபே ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஆஃப்டர் ஆல் ரூம் ஷேர் பண்ணிக்க கூடாதா? உன் கூட இருந்தா நான் கொஞ்சம் பொறுப்பாக இருப்பேன், அதான். அது மட்டும் இல்லாமல் உனக்கே என்ன திருத்துறக்கு ஈஸியாக இருக்கும்ல? என்ன சொல்கிற? எப்படியோ நம்ம ஆசைப்பட்டது நடந்துருச்சு. நாங்களும் கும்பிடுவோம்ல. பார்க்குறாளே. அப்பா பிள்ளையரப்பா, எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பார்த்துக்கணும். ஓரா ஓரா. வாவ், நைஸ் ஹோம். எருமா மாடு, செருப்பு கூட கழட்டாம தான் உள்ள வருவியா? சாரி. டேய் ஏய்
சும்மா எதுக்கு எடுத்தாலும் திட்டிகிட்டே இருக்காத. ஒரு பொண்ணோட வீட்டுக்கு வெளியே பையன் செருப்பு இருந்தா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தான் தப்பா நினைப்பான். அதனாலதான் உள்ள எடுத்து வச்சேன். புரியுதா? எனக்கும் அறிவு இருக்குமா? ம். எவன் என்ன நினைச்சா எனக்கு என்னடா மயிறு. நான் யாருன்னு எனக்கு தெரியும். சீ, தூக்கிட்டு போய் வெளிய போடு. என்ன திட்டுறா? நம்ம ஒன்று சொல்லிடக்கூடாதே, உடனே இவ்வளோ பொத்துட்டு வருமே. சுதா, நீயே எப்போ பார்த்தாலும் ரகடாவே இருக்க, கொஞ்சமாச்சும் சிரிக்கலாம்ல. எனக்கு ஒரு பொண்ணோட ரூம் ஷேர் பண்ண போகிற மாதிரியே இல்லை, ஏதோ சிங்கத்தோடையும் புலியோட குகையை ஷேர் பண்ண போகிற மாதிரியே இருக்கு. அடுத்த ஜென்மத்துல நீ பொண்ணா பிறந்துட்டு உன்ன மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணிப்பாரு, அப்புறம் தெரியும் ஏன் என் முகத்துல சிரிப்பே இருக்க மாட்டேங்குதுன்னு. ஓ சாரி, அப்போ நான் தான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்ல. நான் இல்லைன்னா நீ ஹாப்பியாக இருப்ப, அப்படிதானே? இத பாரு, ஆ. நான் இப்படித்தான். ம். இஷ்டம் இருந்தா நீ என் கூட இரு, இல்லைன்னா நீயே என்னை விட்டு போயிட்டே இரு. நான் எதை பத்தி கவலைப்பட மாட்டேன். சும்மா கதை விடாதடி, எனக்கு தெரியும் நீ யாருன்னு. நீ என் மேலே கோவப்படுற, அவ்வளோதான். மற்றபடி உனக்கு என் மேலே அன்பு இல்லாமலாம் இல்லை. நான் மட்டும் உன்னை விட்டு போனேன்னு வச்சுக்கவேன், 24 மணி நேரத்தில் நீ பைத்தியமே ஆயிடுவ. ம், என்ன கரெக்டா? நான் மேல கோவத்தை காட்டுறதே இந்த உலகத்தில் என்ன புரிஞ்சுக்க ஒருத்தனாச்சும் இருக்காங்கிற தைரியத்துல தான். நான் ஏன் உன்னை லவ் பண்ணுறேன் தெரியுமா? ஏன்? ஒரு பொண்ணா யார் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு கிவ் அப் பண்ணாமல் கெத்தா இருக்க பார்த்தியா, அதுதான். அதனால தான் உன்னை லவ் பண்ணுறேன். சத்தியமாக சொல்கிறேன், அளவுக்குலாம் எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. நிஜமா? ம், ஐ லவ் யூ. மிஸ் ஆயிருச்சு. உன் லக்கேஜ் அங்க வச்சுக்கோ. ம். தெளிவுதான். சரிங்க மேடம். டைம் கிடைக்கும்போது ரொமான்ஸை அவாய்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் வயசான காலத்தில் அது கிடைக்காம கஷ்டப்படுவீங்க. வயசான காலத்துல எனக்கு ரொமான்ஸ்லாம் தேவையில்ல, லவ் இருந்தா போதும். ம். லவ் தானே, கட்டிட்டா போச்சு. சரி, வீட்டுக்கு வந்திருக்கேன், காஃபி டீ எதுவும் இல்லையா? டீ காஃபி தானே, ஆ. கொடுத்துட்டா போச்சு. ம். அவளை லவ் தானே, இப்போ காட்டுற மாதிரி. கிச்சன்ல லவ் கட்டிடுமா? நீ என்ன கேட்ட, காஃபியா டீயா? டீ காஃபி எதுனாலும் ஓகே தான். நீ என்னத்தையும் போட்டு குடி, எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. டீ தூள் இங்க இருக்கு, சக்கரை அங்க இருக்கு. சரியா? ஏய், என்ன போட சொல்ற? ஏன் போட்ட என்ன தப்பு? போட்டா என்ன தப்பா? ஒரு பையனை போய் டீ போட சொல்ற? நீ என்ன மாமியார் வீட்டு விருந்துக்கா வந்திருக்க? உன்னை உட்கார வச்சு நான் சேவை செய்ய? நீ ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துரத்தி விட்டாங்கன்னு இருக்க இடம் இல்லாம என்கிட்ட வந்திருக்க? ஒழுங்கா நான் சொல்ற வேலையை செஞ்சுட்டு இங்க இருக்கிறதா இருந்தா இரு, இல்ல நீ சொன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்லயே போய் படு. பிளாட்ஃபார்மா? ஏய் நில்றி. ஏய், உனதான் என்ன பழி வாங்க உனக்கு சான்ஸ் கிடைச்சிருன்னு என்ன வச்சு செய்யறல நீ. மூட்டு போய் டீ போடுறா. மூடிட்டு போறதா? சரி, சுகர் அதிகமாவா கம்மியாவா? மீடியமா. எல்லாம் என் தலையெழுத்து. இவங்கிட்ட வந்து இந்த வேலையை நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. Cheers. வந்துட்டேன். நல்லா இருக்கு. சுதா, தேங்க்ஸ். என்னடா டீய போட சொன்னா பாயசத்தை போட்டு வச்சிருக்க? சக்கரை இருக்குன்றதுக்காக டீல இப்படிதான் எல்லாத்தையும் கொட்டி வைப்பியா? ஏய், உனக்கு டீ போறதே பெரிய விஷயம், இதுல குறை வேற சொல்லிட்டு இருக்க. டீ மாதிரி இருக்கணும். இப்படி உன் மூஞ்சி மாதிரி கன்றாவியா இருந்தா குறை தான் சொல்லுவாங்க. இரு, இப்ப என்ன டீல சக்கரை அதிகமா இருக்கு அவ்வளவுதானே? இப்ப பாரு, அத காமி. என்ன பண்ண போற? காமி. பைத்தியக்கார நாயே,
இப்ப எதுக்கு டீல தண்ணி ஊத்துன? இப்ப குடிச்சு பாரு, சக்கரையே இருக்காது. எப்படி குடிச்சு பாரு. எனக்கு இந்த டீ எல்லாம் வேண்டாம், எனக்கு ஓன் டீ கொடு. என்ன? ஒன்றும் இல்லை, நம்ம தான் அதை குடிச்சாகணுமா? கேவலமா இருக்கு. கர்மா இஸ் பூமராங். மெதுவாக ஆரம்பம். சுதா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். இதுக்கு பேர் லிவிங் ரிலேஷன்ஷிப் இல்லைல்ல? ஏன் சாருக்கு லிவிங் ரிலேஷன்ஷிப்னா பிடிக்காதோ? சீச்சி, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது கேவலம். நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க யாராச்சும் அந்த மாதிரி வாழ்வாங்களா? அம்மா அப்பாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா ஒரு வீட்டில் குடும்ப நடத்துறதுலாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? ஹலோ, நம்ம இருக்கிறது கூட கிட்டத்தட்ட லிவிங் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். உனக்கு பிடிக்கலனா வெளியே போ. ஏன்னா அப்போ நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு. ஏய் சுதா, நான் அப்படி சொல்லல. நில்லுடி. ஏய் சுதா, ஏய் சுதா, கதவு தோற. ஏய் நான் அப்படி சொல்லலடி, கதவு தோற. எனக்கு ஓகே தான். ஏய் சுதா, சுதா. லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கேவலமா கழுவி கழுவி ஊத்திருக்கேன். ஆனா நானே இப்போ லிவிங்ல இருக்கேன்னு நினைக்கும் போது கேவலமா இருக்கு. ஆனா ரொம்ப கேவலமா இல்ல. ராம், என்ன? டீ கிளாஸ கழுவும் போது அப்படியே சிங்க்ல இருக்கிற பாத்திரத்தை சேர்த்து கழுவிடு. பாத்திரமா? நான் கழுவணுமா? ஆமா. அடியே, என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? மூட்டு கழுவுடா. எதுக்கு நான் இங்க வந்தனா? எதுக்கு பேசாம நான் பிளாட்ஃபார்ம்ல தூங்கி இருக்கலாம். இந்த வீட்டுக்கு வந்து கொத்த அடிமை ஆயிட்டேன். ஏய் சுதா, உனக்கு கால் வருது பாரு. யாருன்னு பாரு. அப்பா, அப்பா வீடியோ கால் பண்றாரு. நான் வேணா அட்டெண்ட் பண்ணவா? ஏய் அட்டெண்ட் பண்ணாத. அதுக்கு நீ கத்துற? நான் போனை கீழே கீழே போட்டிருப்பேன். அப்பா கால் பண்றாரு, கத்தி கித்தி தொலைச்சிடாத, அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு. அட்டெண்ட் பண்ணாதாண்டி நான் பேசுனது கேட்கும். அதான் அட்டெண்ட். சொல்லுங்கப்பா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஒழுங்கா வேலைக்கெல்லாம் போறியாமா? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கமா. இங்க உனக்கு எல்லாம் அங்க சௌகரியமா இருக்கா? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க? எனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லப்பா. சரிம்மா, உடம்பு பாத்துக்கோ. நல்ல சத்தான பொருளா வாங்கி சாப்பிடணும். என்ன? சரிங்கப்பா. இருமா, நான் அம்மாட்ட கொடுக்குறேன். வேண்டாம்ப்பா, நான் இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன். அம்மா போன் எடுத்தா வைக்கவே வைக்காது. நான் அப்புறமா பேசிக்கிறேன். சரிம்மா, நீ சொல்றது சரிதான். பார்த்து பத்திரமா இருந்துக்குமா. எதுனாலும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. என்ன? சரிம்மா, வச்சிடுறேன். லூசு, எதுக்குடி எனக்குள்ள பார்த்த? உங்க அப்பானா உனக்கு அவ்வளவு பயமா? எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதுல்ல. அவருக்கு நீயும் நானும் மட்டும் இப்படி ஒன்னா இருக்கிறது தெரிஞ்சது அவ்வளோதான். தேடி வந்து ஒரே வெட்டு. அப்புறம் நம்ம 2 பேரும் சொர்க்கத்துல தான் மீட் பண்ணுவோம். ஏய் சும்மா சீன் போடாதடி. யாரு சீன் போட்டா? இப்படிதான் என் சொந்தக்கார பொண்ணு லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுச்சு. அதுக்கு எங்க அப்பா சொந்தக்காரங்க இன்னும் 4-5 பேர் ஓடி போனவங்களை தேடி கண்டுபிடிச்சு துடிக்க துடிக்க வெட்டி கொண்டாங்க. அதுக்காக எங்க அப்பா 4 வருஷம் ஜெயில கூட இருந்துட்டு வந்தாரு. சொந்தக்கார பொண்ணுக்கே இந்த நிலைமைனா அவரு வர வாங்கி தவம் வாங்கி பெத்த ஒரே ஒரு பொண்ணு நான் மட்டும் லவ் பண்றது அவருக்கு தெரிஞ்சது உன்னை சும்மா விடுவார்னு நினைக்கிற? தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ? பையன் நல்ல பையனா இருந்தாலும் விட்டுவாரா? எங்க அப்பா கிட்ட லவ்னு சொன்னா பேச்சே கிடையாது, வீச்சு தான். ஏண்டி இவ்வளவு நாளா என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்ல? சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? விட்டுட்டு போயிருப்பியா? அப்புறம் எதுக்கு சொல்லிக்கிட்டு? உனக்கு பயமா இல்ல? எனக்கு என்னடா பயம்? அதான் நீ இருக்கியே.
ஏன் உனக்கு பயமா இருக்கா? ஆஹா. என்னடா இப்படி பாக்குற? உனக்கு பயமா இருந்தா இப்பவே ஓடி போயிரு. கதவு திறந்துதான் இருக்கு. ஹேய், ரொம்ப பண்ணாத. ம். என் கூட இருந்தா என்னை விட நீ தான் ஹாப்பியா இருப்ப. ஓஹோ, ம். பாப்போம் நீ எப்படி என்ன ஹாப்பியா பாத்துக்கிறேன்னு. சரி, நான் கறிக்கடைக்கு போயிட்டு வரேன். நீ பத்திரமா இரு, சரியா? அந்த பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாத்ரூமே சேர்த்து கழுவிரு. ஆ? என்னது பாத்ரூம் கழுவணுமா? என்ன விளையாடுறியா? ஏண்டா இப்பதான் என்ன நல்லா பாத்துப்பேன்னு சொன்ன, எனக்கா பாத்ரூம் கூட கழுவ மாட்டியா? நல்லா பார்த்துப்பேன்னா ஒன்னு மட்டும் தான் நல்லா பார்த்துப்பேன்னு அர்த்தம். உன் வீட்டு பாத்ரூம் எல்லாம் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லவே இல்லை, புரியுதா? நீ பாத்ரூம் ஒன்னாடி. இப்போ உனக்கு பாத்ரூம் கழுவ விருப்பம் இருக்கா இல்லையா நீங்க யாரும் கேட்கல. பாத்ரூம் கழுவுன்னு சொல்றேன். தேவையில்லாம பேசி உடம்ப வீணா புண்ணாக்கிக்காத. மைண்ட் இட். ஏய் ஏய் ஏய், இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்பா? பேசாம நீ பிளாட்ஃபார்ம்ல இருந்திருக்கலாம்டா. தூ சு. தங்கச்சி, என்ன? நம்ம கடைக்கு யாரோ இன்டர்வியூக்கு வந்திருக்காங்கம்மா. என்னன்னா சொல்றீங்க? நம்ம கடை இன்டர்வியூக்கா? அட ஆமாம்மா. இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் வளரலையே. எந்த யூடியூப் சேனல் கேட்டிங்களா? அட யூடியூப் இல்லம்மா, நம்ம கடைக்கு வேலை கட்டி இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. என்னன்னா சொல்றீங்க? நம்ம கடைக்கு வேலைக்கா? நம்மள இங்க வேலையில உட்காந்துருக்கோம். யார் வந்திருக்கா? வாங்க போலாம். ஏய் இருமா, முத இன்டர்வியூ எடுக்க போற. நல்லா கெத்தா HR மாதிரி வர வேணாமா? கெத்து. என்னம்மா நீனு? இப்ப பாருங்கண்ணே. எப்படிண்ணே, ஓகேவா? ஓகேம்மா, சூப்பர். வாங்க வாங்க. தோ இவர்தாம்மா. டேய் ராம், நீயா? ஹே ஹாய், நான் தான். வரவா? வரேன். ராம், உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் என் கரியர்ல விளையாடாதன்னு. இங்கயா? ஹே லூசே, நான் எங்க விளையாடுறேன்? நான் நிஜமா தான் வேலை கேட்டு இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். வீட்டுல நீ இல்லாம போர் அடிக்குது, அதான் உன் கூட சேர்ந்து ஜாலியா வேலை பார்க்கலான்னு வந்திருக்கேன். எப்படி தங்கச்சி, யாருமா இவரு? தெரிஞ்சவரா? இந்த ரத்த பூமியில வந்து ஜாலியா வந்து வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன கட்டிக்க போறவன? கட்டிக்க போறவரா? நான் தான். தங்கச்சிய கட்டிக்க போற அதிர்ஷ்டசாலி நீங்க தானா? எஸ் நான் தான். சூப்பர் தலைவா, நீங்க இங்க வேலை செஞ்சீங்கன்னா தரமா இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. சும்மா இருங்கண்ணே. டேய், நீ தேவையில்லாம விளையாண்டு இருக்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஒழுங்கா ஓடிடு. ஹே பைத்தியம், நான் வேலை இல்லாம இருக்கேன், நீ சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாம இருக்க. நீ ஏன் நம்ம கம்பெனில என்ன சேர்த்துக்க கூடாது? அப்படின்னு என்ன சேர்த்துக்கிட்டேன்னா நான் உன்னை பார்த்துப்பேன், நீ என்ன பார்த்துப்ப, நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த கம்பெனியை பார்த்துப்போம். நான் சீரியஸா தான் வேலை கேட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு வெளியே 12,000 15,000 தான் சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நீ எனக்கு அதை விட எக்ஸ்ட்ரா தர மாட்ட? நீ படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை இது கிடையாது. அப்போ நீ படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை இதுவா? நல்லா இருக்கே உன் நியாயம். எது பேசினாலும் நியாயமா பேசணும். மத்தவங்க உன் கறிக்கடையை கம்மியா நினைச்சது போய் இப்ப நீயே உன் கறிக்கடையை கம்மியா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கு இந்த கறிக்கடையை பிடிக்கும், எனக்கு உன்னை பிடிக்கும், அவ்வளவுதான். மரியாதை என்ன வேலைக்கு சேர்த்துக்கோ. டேய், நான் உன் லவ்வர். நீ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்து நான் உனக்கு சம்பளம் கொடுக்கறதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஹேய், அதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நான்லாம் யார் காசு கொடுத்தாலும் வாங்கிப்பேன். சரி வராது ராம். கண்டிப்பா சரிப்பட்டு வரும். எங்க சரிப்பட்டு வரான்னு சொல்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லு பாப்போம். அப்படி நீ சரிப்பட்டு வரான்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் சொன்னீனா இப்பவே நான் அந்த இடத்த விட்டு போயிடுறேன். Tell me, come on. தங்கச்சி, என்னமா யோசிக்கிற? வேலைக்கு சேர்த்துக்குருவோம். நம்மளும் 4 பேர்த்த வேலைக்கு சேர்த்தா தானே அடுத்த லெவலுக்கு போக முடியும். கரெக்டா சொன்னீங்க, கேட்டுக்கோ. நல்லா கேட்டுக்கோறான். லவ் வேற, பிசினஸ் வேற. நான் இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். வீட்ல இருக்கிற மாதிரி இங்க இருக்க மாட்டேன். ஒழுங்கா வேலை செய்யல, வேலையை விட்டு துரத்திடுவேன். ஜாக்கிரதை. அப்ப நான் அப்பாயிண்டடா? எனக்கு மட்டும் வேலையை கத்து கொடுத்து பாரு, அப்ப தெரியும் நான் யாருன்னு. வெல்கம் டு கறிக்கடை. கை கொடு, கமான். அண்ணா நீங்க அன்புடன் வருக. ராம், முதல்ல நம்ம கறிக்கடையோட ஒர்க்கிங் ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ரூல் நம்பர் 1, இங்க கறிக்கடையில எல்லாருமே எல்லா வேலையும் செய்யணும்.
இங்க யார் லேபரும் கிடையாது, யாரும் ஓனரும் கிடையாது. இங்க நம்ம ஆப் மூலியமாவும் மீட் செல் பண்றோம், ஷாப் மூலியமாவும் மீட் செல் பண்றோம். இது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு 50,000 பேரை குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்து ஆப்பை டவுன்லோட் பண்ண வச்சிருக்கோம். இந்த 50,000 பேரு 5 கோடியா மாறணும். இந்தியா ஃபுல்லா எல்லாரோட மொபைல்லையும் நம்ம கறிக்கடை ஆப் இருக்கணும். ஆஸ் ஆஃப் நவ் நம்ம சர்வீஸ் ஏரியா சிட்டி மட்டும்தான், ஈசிஆர்ல இருந்து அம்பத்தூர் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் அவைலபிள் கிடையாது. ஒன்ஸ் ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சுன்னா அது ஆப்போட டேஷ்போர்ட்ல பிளேஸ் ஆகும். அதை நம்ம மொபைல்ல இருந்து கூட பாத்துக்கலாம். லோக்கல்ல நம்ம கூட டைஅப்ல இருக்கிற கறிக்கடை பார்ட்னர்ஸ்க்கு நம்ம அதை இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவைலபிள் இருக்க டெலிவரி பர்சன்ஸ் போய் நம்ம கறிக்கடையோட ஃப்ரெஷ் மீட்டை டெலிவரி பண்ணுவாங்க. மேக்ஸிமம் டைம் 90 மினிட்ஸ். அதுக்குள்ள மொத்த ப்ராசஸும் நடந்திருக்கணும். எக்ஸ்க்ளூசிவா ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸும் இருக்கு. அப்புறம் நம்ம ஒர்க்கிங் டைம் மார்னிங் 7:30 AM இருந்து ஈவினிங் 7 PM வரைக்கும் தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக். நம்ம டெலிவரி பண்ற ஒவ்வொரு கஸ்டமர் கிட்ட இருந்தும் ஃபீட்பேக் வாங்குறது மஸ்ட். அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம தப்ப திருத்துறதுக்கும் வளர்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சுதா? புரியுது புரியுது, நல்லா புரியுது. ஃபர்ஸ்ட் என்னோட ஒர்க் என்ன? நீ டெலிவரி பாத்துக்கோ, அன்பண்ண கடையை பாத்துக்கிட்டோம், நான் ஆர்டர்ஸை பாத்துக்கிறேன். சரியா? டபுள் ஓகே. நான் களத்துல இறங்கிட்டேன்ல, இதுக்கப்புறம் பாரு, ஒரே மாசத்துல காசு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும். சீ, வேலையை பாட்டா ஆள பாரு. டமால் நடிச்சிட்டேன். இங்க உட்காந்துக்கோ. டேஷ்போர்ட்ல ஏதாவது ஆர்டர் வந்துச்சுன்னா சொல்லு. சரியா? அதெல்லாம் இருக்கட்டும். உன் இன்ஸ்பிரேஷன் ரத்தன் டாட்டாவா? ஆமா. ஏன்? மத்த பிசினஸ் மேனுக்கும் ரத்தன் டாட்டாக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. மத்த பிசினஸ் மேன்லாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா லாபம் சம்பாதிக்கிறக்கா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா ரத்தன் டாட்டா கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்கறக்காவே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு. சரி சரி, ஏதாவது பேசி ஓபி அடிக்காம வேலையை பாரு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. இன்னைக்கு பாரு என்னோட வியாபார யுத்திய. ரத்தன் டாட்டா, இதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு போட்டியா இந்த ராம் வருவான். வாங்க ப்ரோ, என்ன வேணும்? சுவரொட்டி வேணும், இருக்குங்களா? ஐயோ சாரி ப்ரோ, செவரொட்டி இல்ல. என்னங்க இது, எந்த கறி கடையிலுமே சுவரொட்டி கிடைக்க மாட்டேங்குது. இப்படி கிடைக்காத பொருளை ஏன் இந்த டாக்டர்லாம் வாங்கி சாப்பிட சொல்றாங்கன்னே தெரியல. அண்ணா, உங்களுக்கு செவரொட்டி தானே வேணும்? ஆமா. கவலையே படாதீங்க, நீங்க கறிக்கடை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது எப்படி சாப்பிட இல்லாத பொருள் ஆப்பிள் மட்டும் கிடைக்கும்? அண்ணே, நம்ம கறிக்கடை ஆப்ல எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு சோரொட்டி வேணும்னா நம்ம கறிக்கடை ஆப்ல முன்கூட்டியே புக் பண்ணிருங்க. அவ்வளவுதான். நீங்க எப்போ வேணும்னு புக் பண்ணீங்களோ அப்ப செவரொட்டி உங்க வீடு தேடி வரும். ஃப்ரெஷ்ஷா வருமா? ஆப்பிள் ஆர்டர் பண்ணா ஃப்ரிட்ஜில் உள்ள கறியை தானே எடுத்து கொடுப்பீங்க, அது எப்படி ஃப்ரெஷ் மீட் ஆகும்? அண்ணா, அந்த கவலையே உங்களுக்கு தேவையில்லை. நம்ம கறிக்கடை ஆப்ல எல்லா மீட்டுமே நீங்க ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாங்க கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான மீட் மட்டும் தான் நம்ம கறிக்கடை ஆப்ல இருந்து கிடைக்கும். மீட் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கோ டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சரிம்மா, அப்ப நான் செவரொட்டி வாங்கும் போது 1 கிலோ ஆட்டுக்கறியும் சேர்த்து ஆர்டர் போட்டுறேன். நீங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி கொடுத்துருங்க. சரியா? சரிங்கண்ணா. எங்கண்ணா போறீங்க? ஆர்டர் பண்ணணும்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும்ல. ஆமா, அது எப்படி பண்றது? உடனே கூகுள் பிளே ஸ்டோருக்கு போய் கறிக்கடை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுலயே சுவரொட்டியோட அவைலபிலிட்டியை நீங்க ஈஸியா செக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்மா. என்ன பண்றான்? ஐயோ, இவனெல்லாம் வச்சுட்டு. ராம் ராம், இவனை தண்ணி ஊத்துனதா சரிப்பட்டு வருவான். லேப் போயிரும். ராம் எந்திரா. ராம், ஆர்டர் ஆர்டர், எத்தனை ஆர்டர்? என்னவா முறைக்கிறா? கனவா? ஐயோ, என்னடி இன்னைக்கு ஒரு ஆர்டர் கூட வரல? ஒருவேளை நான் சேர்ந்த ராசி சரியில்லையோ? சி, இதெல்லாமா நம்புவ? சரி, ஓ ராசி தான் சரியில்லை, ஏன் ராசி நல்லா தானே இருக்கு. அப்புறம் ஏன் ஒரு ஆர்டர் கூட வரல? இல்லடி, இந்த ஆம பூந்த இடம் விளங்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம கறிக்கடைக்கு எதுவும் ஆக போகுது. ஏ லூசு, நெகட்டிவா பேசாத சரியா? இங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு இங்க இருக்கவே இருக்காத. இன்னைக்கு அமாவாசை கிருத்திகன்னு ஏதாவது விறந்த நாளா இருந்திருக்கலாம், அதனாலதான் ஒரு ஆர்டர் கூட வராம இருந்திருக்கு. அட ஆமா தங்கச்சி, இன்னைக்கு அமாவாசை நைட்டு தான் முடியுது, அதான் இன்னைக்கு எந்த ஆர்டரும் வரல. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு. நான் சொன்னேன்ல, இது பிசினஸ், இதுல அதிகமா வந்தாலும் நீ பொறுப்பு இல்ல.
கம்மியா வந்தாலும் நீ பொறுப்பு இல்ல, புரியுதா? ம். தங்கச்சி ஆர்டர் வந்துருச்சு. ம். எங்க எங்க எந்த ஏரியா? அமைஞ்சிக்கரை. அமைஞ்சிக்கரையா? அமைஞ்சிக்கரையில நம்ம டெலிவரி ஏஜென்ட் அவைலபிளான்னு பாருங்கண்ணா. இருமா. ஐயையோ, டெலிவரி யாரும் இல்லம்மா, நம்ம தான் போய் கொடுக்கணும். சரிண்ணா, நீங்க ஆர்டர் பேக் பண்ணிடுங்க, ராம் போவான். ஓகேம்மா, நானா? டபுள் ஓகே. எஸ். நான் என்ன பண்ணணும் சொல்லு. ஹெல்மெட் எடுத்துக்கோ, லைசென்ஸ், ஆர்சி புக் எல்லாமே எடுத்துக்கோ. இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி. சொதப்பாத, பக்காவா பண்ணிடு. ஷூர், கண்டிப்பா. என்ன பண்ணணும்? அங்க இருக்கு. தங்கச்சி ஆர்டர் ரெடி. வாங்கிக்கோ ராம். கொடுங்கண்ணே. ஆல் தி பெஸ்ட். 45 மினிட்ஸ் இருக்கு, பொறுமையாவே போ. ம், ஓகே, பை. ம். என்ன? இல்ல, டைம் ஆச்சு. எப்படியும் கடையை சாத்த தான் போறேன். நீயும் கூட வந்தீங்கன்னா அப்படியே டெலிவரி கொடுத்துட்டு 2 பேரும் வீட்டுக்கு போயிடலாம்ல. ராம், தெளிவா இருக்கா ப்ரோ, ஆ? தங்கச்சி என்ன சொல்லியிருக்கு? தொழில் வேற, லவ் வேற. உங்க லவ்ஸ் எல்லாம் இங்க காட்டக்கூடாது. அட ப்ரோ, உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ சரியான கஞ்ச பிஸ்னாரி. அப்ப கடையை சாத்திட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பிங்க் பஸ்ல தான் வருவா. பஸ் கூட்டத்துல அலைஞ்சிருந்து வர்றதுக்கு நான் வீட்டை ட்ராப் பண்ணணும்னு சொல்றேன். அதான். ப்ரோ சொல்றது நியாயமா தான் இருக்கு. தங்கச்சி நீ கிளம்பு, கடையை நான் பாத்துக்கிறேன். ம்? என்னென்ன எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? கரெக்டா பாயிண்ட் பிடிக்கிறா. வேணானா விடுப்பா, உன் பஸ் காசை செலவு மிச்சப்படுத்தலான்னு பார்த்தேன். சரி, நான் கிளம்புறேன், பாய். பிங்க் பஸ்ஸுக்கு ஏதுடா காசு? அது அலைச்சல சொன்னேன். ஓ. ஆ. ம். இரு ராம், நானும் வரேன். சூப்பர் சூப்பர். கமான் கமான், வா வா வா. அண்ணா, போலாம். கடையை க்ளோஸ் பண்ணிடு. சரி சரி. இங்கே தான் லொக்கேஷன் நினைக்கிறேன். செகண்ட் ஃப்ளோர் போட்டிருக்கு. நான் போயிட்டு வரேன், நீ பார்த்துக்கோ. ராம், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. கஸ்டமர் தான் நமக்கு மாதா, பிதா, குரு, தெய்வம் எல்லாமே. எக்காரணத்து கொண்டும் கஸ்டமரை பகச்சுக்கவே பகச்சுக்க கூடாது. அப்படி மட்டும் நம்ம பகச்சுக்கிட்டோம், அப்புறம் அவங்க நம்மள கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. இது ஏன் நான் உன்கிட்ட சொல்றேன்னா, நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஆப்ல ஆர்டர் கொடுக்குறவங்க. கம்பெனி சார்பா அவங்கள நேர்ல மீட் பண்றது டெலிவரி பர்சன்ஸ் மட்டும்தான். அந்த டெலிவரி பர்சன்ஸ் மட்டும் சரியில்லைன்னா கஸ்டமர்ஸ் கம்பெனி சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. சரிடி, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன்? இதோ பாரு இந்த மாதிரி தான் கோவமே படக்கூடாது. நம்மள யார் என்ன சொன்னாலும் மூஞ்சிய சாந்தமா வச்சுக்கணும். கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு டைம் தான் காலிங் பெல் அடிக்கணும். அவங்க உன்னை எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சாலும் அதை கண்டுக்காம அவங்க வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது, ஹலோ மேம், யுவர் ஆர்டர் இஸ் ஹியர், தேங்க்யூ ஃபார் சூசிங் கறிக்கடை, கைண்ட்லி கிவ் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் ஃபார் அவர் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லுவ? ஏய், ஒரு டைம் தான் அடிக்கணும். ஹலோ மேம், யுவர் ஆர்டர் இஸ் ஹியர், தேங்க்ஸ் ஃபார் சூசிங் கறிக்கடை, கைண்ட்லி ஷேர் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் ஃபார் அவர் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட். சுத்தம். ஏய் இடியட், இப்படியா கத்துவ? உள்ள குழந்தை தூங்கிட்டு இருக்கு, குடு. மேம், ஃபீட்பேக். ஐயோ. ஐயோ பாவம். அந்த ஆன்ட்டி டோர் க்ளோஸ் பண்ண சவுண்ட்ல தான் அந்த குழந்தை எந்திரிச்சிருக்கோம். சரி விடுடா, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும். இருந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையாவே ஹலோ சொல்லியிருக்கலாம். சோ ஸ்வீட். சரி, உனக்கு இங்கே சாப்பிட்டா ஓகே தானே? இல்லை வேற ஏதாவது ஹோட்டல் போகலாமா? ஏன் இந்த ஹோட்டலுக்கு என்ன குறை? நம்ம சம்பாதிக்கிற சம்பாதித்துக்கலாம், இந்த மாதிரி ஹோட்டல் தான் செட் ஆகும். சரி, என்ன சாப்பிட்ற? 4 இட்லி, அப்புறம் வயிற்றுல கொஞ்சம் இடம் இருந்தா ஒரு ரோஸ் மில்க். வாங்கிட்டு வரேன். அண்ணே, 2 பிளேட் இட்லி. தரேண்ணா.
பிளேட் இட்லி. அண்ணா தண்ணிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. சாப்பிடு. ராம், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? ஆனால் உண்மையை மட்டும் தான் சொல்லணும். கேளு. நான் சுமாராக தானே இருக்கேன், உண்மையை மட்டும் சொல்லு. அதில் என்ன சந்தேகம்? சுமாராக தான் இருக்க. ஓ, எனக்கும் உனக்கும் மேட்சே இல்லைல்ல. ஏணி வச்சா கூட எட்டாது. ஓஹோ, அப்புறம் என்ன நீ என்ன லவ் பண்ற? பதில சொல்லுறான். எனக்கு இந்த கேள்விக்கு ரொம்ப நாளா பதில் தெரிஞ்சுக்கணும் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உனக்கும் எனக்கும் மேட்சே இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் நீ மட்டும் ஏன் என் பின்னால சுத்தி சுத்தி வந்த? இது தண்ணி குறி. குடு. ஒழுங்கா பதில் சொல்லுறான். இந்த சுமார் முஞ்சிய உனக்கு ஏன் பிடிச்சது? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். மறுபடியும் கேக்குறா. நான் உன் முகத்தை பார்த்து லவ் பண்ணல, உன் மனசை பார்த்து தான். நீ ஒன்றும் அவ்வளோ சுமாராலாம் இல்லை. என் கண்ணுக்கு நீ அழகாக தான் தெரியற. நீயே உன்னை சுமாராக நினச்சிட்டு இருக்க. ஓ, அண்ணா எவ்வளோ ஆச்சு? 90 ரூபா ஆச்சுண்ணா. காசு இல்லையே. இருக்கு இங்கே வச்சோமே, என்ன பண்ணலாம்? டேய், காசு கொடுத்தாச்சு, வா போலாம். பே பண்ணிட்டியா? பண்ணிட்ட, வாடா. இவ்வளோ விட இந்த உலகத்தில் என்னை யார் புரிஞ்சுப்பா? சச்ச, வாய்ப்பே இல்லை. கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவ என்ன தான் கழுவி ஊற்றினாலும் ஒரு சில இடங்களில் விட்டே கொடுக்க மாட்டான். அதுதான் என்னோட சுதா. ஐ லவ் ஹர். ஐ லவ் யூ சுதா. ஐயோ ஐயோ வலிக்குதே. என் காலு. ஐயோ. என்னாச்சு? ஏ பாத்து. ஐயோ, கை கொடு. பார்த்து சுதா. ஏய், உனக்கு எதுவும் ஆள இல்ல? எனக்கு எதுவும் ஆகலராம். உனக்கு எதுவும் ஆயிடுச்சா? அடி ஏதோ பட்டுச்சா? எனக்கு எதுவும் ஆள. ஆர் யூ ஓகே? நம்ம ஹாஸ்பிடல் போலாமா? ஹாஸ்பிடல்லாம் ஒண்ணு வேண்டாம். வண்டிக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு பாரு. வண்டி தான் முக்கியமா? அது கிடக்குது. இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. ஒழுங்கா பார்த்து வர மாட்டியா? நான் பார்த்து தாண்டி வந்தேன். அந்த ஆள் தான் குறுக்க வந்தான். எந்த ஆளு? நம்ம இடிச்ச வண்டி எங்க? தோ. என்னாச்சு ராம்? இருடி பாப்போம். ராம், எனக்கு பயமா இருக்கு. நம்ம பேசாம அப்படியே விட்டு ஓடிடலாமா? இருடி, பயப்படாத, நான் இருக்கேன்ல, பேசாம இரு. ராம், இல்ல வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. ஏய், நான் தான் சொல்றேன்ல, பேசாம இரு. சார் சார் சார். என்னாச்சு? மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு.